Hello friends, இது Bible Stories in Tamil presented by New Life Aid Church, Nellai. இந்த எபிசோட்ல பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா யோசேப்பின் கனவுகள். அதாவது யோசேப்பு சிறுவயதில் கண்ட கனவுகள் மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். அப்புறமா சிறைச்சாலையில் யோசேப்பு மற்றவர்களுடைய கனவுகளுக்கு விளக்கம் கூறியதையும் பார்வோனுடைய கனவுகளுக்கு விளக்கம் கூறியதையும் அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். சரி, நாம இப்ப கதைக்குள்ள போகலாம். யார் இந்த யோசேப்பு? ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கிற்கு ஏசா யாக்கோபுன்னு 2 மகன்கள் இருந்தாங்க. அதுல யாக்கோபுக்கு 2 மனைவிகள் மற்றும் 2 மறுமனையாட்டிகள் மூலமாக 12 மகன்கள் பிறந்தாங்க. அவங்கள 11ஆவதா பிறந்த மகன்தான் யோசேப்பு. இந்த யோசேப்பை யாக்கோபு மற்ற மகன்களை விட ரொம்ப நேசிச்சாரு. ஏன்னா 2 விஷயம். ஒன்று, இந்த யோசேப்பு யாக்கோபுக்கு மிகவும் பிடித்தமான மனைவியாகிய ராகேலுக்கு பிறந்தவர். 2வது, அதுவும் பல வருஷமாக ராகேலுக்கு குழந்தை பிறக்காம இவங்க முதிர் வயதிலே பிறந்தவர். யோசேப்புக்கு இப்ப 17 வயது. அவரு தன் சகோதரர்களோட கூட சேர்ந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அங்கெல்லாம் அவங்க அண்ணங்க செய்கிற பல தவறுகளையும் அப்பா கிட்ட வந்து சொல்லி கொடுப்பாரு. ஒரு முறை அவரோட அப்பா அவருக்கு ஒரு மல்டி கலர் கோட், அதாவது பலவர்ண அங்கிய அவருக்கு கொடுத்தாரு. இப்படி யோசேப்புக்கு மேல மட்டும் அவங்க அப்பா ரொம்ப பாசம் வச்சதால யோசேப்புக்கு மூத்த 10 சகோதரர்களும் அவரை ரொம்ப வெறுத்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசேப்பு ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவை கண்டு அவர் அவங்க சகோதரர்கள்கிட்ட சொன்ன உடனே அவங்க இன்னும் அதிகமா கோவப்பட்டாங்க. அந்த கனவு என்னன்னா, யோசேப்பும் அவங்க சகோதரர்களும் வயல்ல அறுத்த அரிக்கட்டுகளை எல்லாம் அவங்க அடுக்கி கட்டி கொண்டிருந்தாங்க. அப்பொழுது யோசேப்புடைய அரிக்கட்டு மட்டும் நேர நிமிர்ந்து நின்றது. மற்ற எல்லா சகோதரர்களுடைய 11 அரிக்கட்டுகளும் இந்த யோசேப்பினுடைய அரிக்கட்டுகளை நோக்கி வணங்கி நின்றது. இந்த கனவை அவர் அவருடைய சகோதரர்கள்கிட்ட சொன்ன உடனே அவங்க இன்னும் ரொம்ப கோபப்பட்டு சொல்றாங்க, என்ன, நாங்க எல்லாரும் உன்னை வணங்கணுமா? நீ எங்கள் எல்லாரையும் நீ ஆளுகை செய்வியா? அப்படின்னு அவங்க ரொம்ப அதை கோபமா எடுத்துக்கிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது யோசேப்பு இன்னும் ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு என்னன்னா, சூரியனும் சந்திரனும் மற்றும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கி நின்றதாட்டு அவருக்கு ஒரு கனவு காண்றாரு. இந்த கனவையும் அவர் அவரோட சகோதரர்களிடத்தையும் தகப்பனிடத்திலும் சொல்றாரு. யோசேப்புடைய அப்பா யோசேப்பை நோக்கி, நீ கண்ட இந்த கனவு என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டனர். இப்படியாக தேவன் யோசேப்பை சிறுவயதிலிருந்தே தெரிந்து கொண்டு அவருடைய பின் நாட்களில் வருகிறதான அவருடைய ஆசீர்வாதத்தை சொப்பன மூலமாய் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். டியர் வியூவர்ஸ், இந்த கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ். தேங்க்யூ.